இந்த பெரிய தப்பை மட்டும் என்றைக்கும் பண்ணிட வேண்டாம். ஒரு சைட்டில் சூப்பர்வைசிங்காக நம்மளை கூப்பிட்டாங்க. சரி போய் பார்த்தோம்னா ரூஃபில் ஷட்டரிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு. சரி அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வைக்கும் போதே ஜாக்கி கீழே வந்து எல்லாமே பலகா வச்சுருங்க, பலகா வச்சு அங்கங்கே வாய்ப்பு இருந்தால் செங்கல் வைங்கன்னு சொல்லியிருக்கு. பலகா வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னு சொல்கிறோம்னா, இப்போ காங்கிரீட் போகிற டைமிங்கில் பாருங்க, 1 இன்ச்சு 2 இன்ச்சு இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ காங்கிரீட் போகிற டைமில் மேலேருந்து தண்ணி கீழே விழுந்துட்டே இருக்கனால அந்த ஜாக்கியில் வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், சீட்டில் கூட பேசாமல் டேப் ஒட்டியிருக்கலாமே அப்படின்னு இருக்கலாம். ஸோ அப்படி தான் நினைக்கும் போது மேலே பாருங்கள் ஆயில் அடிச்சு வச்சிட்டாங்க ஏற்கனவே. ஸோ அதையும் நம்ம வந்து செய்ய முடியல, டேப் ஒட்டவும் முடியல. அதனால் வந்து பிசிசி போடாமல் என்றைக்குமே வந்து ரூஃப் ஒர்க்கை பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு காங்கிரீட்டை போட்டு கீழே ஒரு ஆள் நிற்க வச்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்தனால ஓரளவுக்கு நல்லபடியாக காங்கிரீட்டு முடிச்சு கொடுத்தாச்சு. இருந்தாலும் பிசிசி போடாமல் ரூஃபை வந்து அடைக்க வேண்டாம்.